ஹாய் காய்ஸ், வெல்கம் டு Decibel Autohub. இன்னைக்கு இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பீட்டட் கஸ்டமர் தான். இவங்க கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாமே டிஎன்இவியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு ரேபிட் கொண்டு வந்தார். இதில் ரொம்ப மோசமாக ஆடியோ பண்ணியிருக்காங்க, எனக்கு கொஞ்சம் ரெக்கவர் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1 year பக்கம் இருக்கும். 1 year இருக்காது, ஒரு 8-9 months இருக்கும். ஸோ அதை பண்ணி கொடுத்தா ஸோ ஹாப்பி. அவர் ஒரே வாட்ஸாக சொல்லிட்டு போனார், எங்கள் கேங்லேருந்து எல்லா வண்டியும் கூட தான் வருங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கு ஸ்டெப்பாக இப்போ ஒரு வண்டி கொண்டு வந்திருக்காங்க. அகைன் இது டிசைர். இதுலேயே ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. ஒரு ரியர் ஓவல், தென் ஒரு ஆக்டிவ் சப்வூஃபர், தென் ஒரு ஃப்ரண்ட் ஒரு காம்பனன்ட் மாதிரி ஒரு பேசிக் காம்பனன்ட் போட்டிருந்தாங்க. அகைன் ஆண்ட்ராய்ட் தான் இருந்துச்சு. 4 channel ஆம்பிளிஃபையர் இன்ஸ்டால் பண்ணியிருந்திருக்காங்க. அது பைனியரில் ஒரு 4 channel பேசிக் 4 channel ஆம்ப் போட்டிருக்காங்க. அது ஏதோ இஷ்யூ வந்துருக்கு. அது ரியர் ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து ரொம்ப நாய்ஸ் வந்துட்டு இருந்தது. பட் இனிஷியலாக இதை நாங்கள் நோட்டீஸ் பண்ணல. நார்மலாக வந்து கஸ்டமர்ஸ் வந்து அவங்க ப்ராடக்டை ரீடைன் பண்ண சொன்னால் நார்மலாக டெஸ்ட் பண்ணி தான் போடுவோம். பட் டெஸ்ட் பண்ணுறது வந்து இந்த இடத்துல வந்து நம்ம அதனோட பவர் எக்ஸாக்டாக இருக்கா, அதனோட ஃப்ரீக்வன்சி எந்த ஃப்ரீக்வன்சி எடுக்குது, இந்த மாதிரி விஷயத்தை டெஸ்ட் பண்ணுறோமே தவிர நம்ம ஒரு ஸ்பீக்கர்ஸ் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணல அதையா. எனிஹவ் அதை ரிட்டைன் ஆம்பிளிஃபையர் மட்டும் ரீடைன் பண்ணுங்க, மற்றெல்லாம் உங்கள் சாய்ஸ் நீங்கள் மாற்றிக்கிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஃபைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹெட் யூனிட் வந்து அந்த ஆண்ட்ராய்ட் பேர் எடுத்துகிட்டு பைனியர் 6650 போட்டோம். ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அவராக விரும்பி எனக்கு வசைல் ஸ்பீக்கர்ஸ் போடுங்கன்னு கேட்டிருந்தார். ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸில் வசைல் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டு நிறைய 3-way பண்ணுறோம். ஃபியூச்சரில் நாங்களும் 3-way பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் வசைல் ஸ்பீக்கர் கேட்குறேன் அப்படின்னாரு. வெல் அண்ட் குட், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு ஃப்ரண்ட்டில் வசைல் காம்பனன்ட் போட்டோம். ரியர் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு ஓவல் போட்டிருக்காங்க. ஓவலும் சப்பும் வச்சோம்னா என்ன ஆகும்னா ஒரு மட்டி பேஸ் கிரியேட் ஆகும். அந்த மட்டி பேஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணவே முடியாது. ஏன்னா ஓவலே கிட்டத்தட்ட பாதி சப்வூஃபர் மாதிரி தான் அது பாதி சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சியை ஹேண்டில் பண்ணும். வாய்ஸ் அண்ட் சப்பு ரெண்டு சேர்ந்து வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் ஓவல் இருக்கும். நீங்கள் சப்பு இல்லாமல் ஓவல் வைங்க, ஃபைன், வெல் அண்ட் ஃபைன், நோ ப்ராப்ளம், தாராளமாக வைக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சப்பு சேர்த்து வைக்கும்போது கண்டிப்பாக அதனோட சவுண்ட் சிக்னேச்சர் நல்லாவே இருக்காது, கண்டிப்பாக கேட்க பிடிக்காது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து அங்கே ஓவல் கழட்டிட்டு அதே இடத்துல ஒரு கோஆக்சியல் ஸ்பீக்கர்ஸ் போட்டிருக்கோம். சப்வூஃபருக்கு என்ன பண்ணுறோம், ஏன்னா அது ஒரு பேசிவ் செட்டப் தான் இனிஷியலாக பண்ணுறோம். டேம்பிங்கே அவர் கேட்டிருந்தேன், டேம்பிங் அவர் பண்ணல இனிஷியலாக. ஸோ டேம்பிங் வைப்ரோ மேக்ஸில் பண்ணிவிட்டு 4 டோருமே டுவெல் டேம்பிங் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த காம்பனன்ட் போட்டு ரியரில் வந்து உங்களுக்கு, ஏன்னா இந்த ரியரில் டோரில் அவங்க பண்ணாமல் மேலே பேடு வச்சு பண்ணியிருந்தாங்க. அதாவது ரியர் சீட்டுக்கு பின்னாடி ஒரு ப்ரொவிஷன் இருக்கும், அங்கே தான் ஓவல்ஸ் மட்டும் அந்த பழைய கார்லாம். ஸோ அந்த டைப் தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு கோஆக்சியல் ஸ்பீக்கர்ஸ் போட்டுட்டோம். அது ஜேபிஎலோட பேசிக் வெர்ஷன். ஏன்னா ரியர் ஃபீல் தான் நான் தான் முக்கால்வாசி ஓட்டுவேன், நான் தான் பாட்டு ஃபுல் 100% கேட்பேன். ரியரில் யாரும் பெருசாக கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி, என் ஃபேமிலி ரொம்ப பெருசாக கேட்க மாட்டாங்க. ஒரு ரியல் ஒரு பேசிக் கோஆக்சியல் ஸ்பீக்கர், ஜேபிஎலோட கோஆக்சியல் ஸ்பீக்கர் தான் இன்ஸ்டால் பண்ணோம். அதில் ஒரு 230 ப்ராசஸர், நகமிச்சியோட 230 ப்ராசஸர் போட்டுட்டு மோனோ ஆம்பிளிஃபையர் ஆஸ் யூசுவல் சவுண்ட் பூஸ்டர். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா போல்க் ஆடியோட டிபி சீரிஸ் அந்த சப்வூஃபர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 4 channel ஆம்பிளிஃபையர், அவரோட 4 channel ஆம்பிளிஃபையர் ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் தான் அதை நான் நோட்டீஸ் பண்ணோம், அந்த ரியர் சேனலில் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. ஓகே, அது கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம், சரி ஓகே நீங்கள் மாற்றிடுங்க அப்படிங்கிறது. ஏன்னா அந்த ஒயரிங் எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். அப்போ அந்த 4 channel ஆம்பிளிஃபையர் இஸ் குட், நாட் பேட். பைனியரோட கிளாஸ் ஏபி ஆம்பிளிஃபையர், அதுவே நல்ல ஆம்பிளிஃபையர் தான். அவர்கிட்ட கேட்டோம், ஃபைன் நீங்கள் அதே போகிற மாதிரி போடுங்க, இல்லை உங்கள் சாய்ஸுக்கு மாதிரி சொல்லிட்டாரு. நான் சொன்னால் வேண்டாம், அதே இதை போட்டுக்கலாம், ஏன்னா ஒயரிங் தேவையில்லாம் திருப்பி டிஸ்டர்ப் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அதே ஆம்பிளிஃபையரை திருப்பி நியூவாக வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி போட்டோம். ஏன்னா ஒன்ஸ் அது நம்ம வாங்கி இன்ஸ்டால் பண்ணும்போது அது ப்ராப்பராக கேல்குலேட் பண்ணிட்டா கண்டிப்பாக வந்து அதனோட ஸ்டேட் வந்து மாறவே மாறாது. நீங்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணும்போது தான், ஏன்னா நம்ம டியூன் பண்ணும்போது அது ப்ராப்பராக இந்த ஸ்பீக்கருக்கு இவ்வளோ தான் பவர் வேணும் அப்படிங்கிறது ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது, ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதை படி டியூன் பண்ணும்போது மட்டும்தான் உங்கள் ஸ்பீக்கர்ஸ் வந்து கடைசி வரைக்கும் அது எந்த ஸ்டேட்டில் இருக்குது அது வரைக்கும் அது அப்படியே இருக்கும். அது இல்லாமல் மேனுவலாக வால்யூம் கண்ட்ரோல் மாதிரி திருப்பி டியூன் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த இஷ்யூஸ் வரதான் செய்யும். ஸ்பீக்கர்ஸும் சீக்கிரம் டேமேஜ் ஆகும், ஆம்பிளிஃபையரும் சீக்கிரம் டேமேஜ் ஆகும். ஏன்னா அது ஓவர் கெயின் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அது இருக்க காம்பனன்ட்ஸ் எல்லாமே வீக்காக தான் செய்யும், போக தான் செய்யும். அதனால தான் சொல்கிறோம், ப்ராப்பராக மெஷர் பண்ணி டியூன் பண்ணுறவங்ககிட்ட கொண்டு போய் விடுங்க, அவங்க வண்டியை செய்யுங்க. அப்போ தான் அவங்களோட ரிசல்ட்டும் ஆப்டிமலாக இருக்கும், நீங்கள் போடுற பணத்துக்கு கேரண்டியாக இருக்கும். ஏன்னா பொருள் வந்து கெடாது, கடைசி வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். அந்த ஸ்பீக்கரோட நேச்சர் அப்படியே தான் இருக்கும், எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்கள் திருப்பி இன்னொரு கார் வாங்க போகிறீங்கன்னா அப்படியே ரிமூவ் பண்ணி திருப்பி அந்த காரில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ப்ராப்பராக கால்குலேட் பண்ணாமல் தான் இந்த இஷ்யூஸ் வரும். நீங்கள் திருப்பி அந்த கார் பிரிக்கும் போது இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறைய வர சான்சஸ் இருக்குது. ஸோ கரெக்டான இன்ஸ்டாலர்கிட்ட போங்க, அதுதான் கரெக்டான சொல்யூஷனாக இருக்கும். நம்ம அந்த பொசிஷனில் இருக்கிறதுனால தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம். ஒரு டெமோவும் போட்டிருக்கோம்.
கவிதைகள் சொல்லவா உன் பெயர் சொல்லவா இரண்டுமே ஒன்றுதானோ ஓவியம் வரையவா உன் காத்தடம் வரையவா இரண்டுமே ஒன்றுதானோ யார் அந்த ரோஜாப்பூ கண்ணாடி நெஞ்சின் மேல் கல்வீசி போனால் அவள் யாரோ உள்ளம் கொள்ளை போகுதே உன்னை கண்ட நாள் முதல் உள்ளம் கொள்ளை போகுதே என்றே என்